Alright, so yeah, this is Vasen. Welcome back to my new vlog. Baby, so we're here. Actually, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னாக்கா ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் இங்கே இருப்பாங்க பின்னாடி பேனரு இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் இங்கே எதுக்காக வந்தேன்னாக்கா போன வாட்டி நான் ஃபண்டரா பார்க் போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து 500 rupees ஒரு ஆளுக்கு. பட் இங்கே வந்து 200 rupees ஒரு ஆளுக்கு. அங்கே இல்லாதது இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். பட் ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு 2 நாளாக செம்மையாக ஜுரம், எங்கேயுமே போகல. இப்போ டைம் வந்து 4:40. நான் இங்கே நின்று vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலையிலேருந்து வரணும்னு சொல்லி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. இப்போ தான் டைம் கிடச்சி நானும் ரெடி ஆகி வந்துட்டேன். ஸோ நான் உள்ளே போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட் வாங்கிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி வித்தவுட் டைம் விஷயம் லெட் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் vlog டக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் விஷயம் லெட் கெட் ஸ்டார்ட். ஸோ அண்ட் இப்போ நான் இங்கே நின்று vlog மேக் பண்ணுறேன். ஆப்போசிட்டில் தான் போகணும். பட் என்னோடய 5ல் இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டேன். இதுதான் பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருக்கிறேன். ஸோ கேட்டுட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நான் போய் உள்ளே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்ட்ரன்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துவிட்டோம். பட் வந்து எந்த பக்கம் போய் எப்படி எக்ஸ்ப்ளோரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒன்றுனா நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம், பார்க்கலாம் என்ன இருக்குது என்ன இது இல்லை அப்படின்னு சொல்லி. பாம்பு வேறு இருக்காங்க, அது வேறு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது. So dude, this is the photo shoot. And dude, photo shoot பண்ணலான்னு இங்கே வந்தோம். பட் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்காக மட்டும்தான், சின்ன பசங்க எடுக்கலாம், நம்மளால் எடுக்க முடியாது. This is fish section. வந்து ஃபிஷ் செக்ஷனுக்கு வந்திருக்கும். அங்கே இருக்கிற மாதிரி தான். இந்த பக்கம் இவ்வளோ தான். நம்ம வேறு லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்ற வேண்டியது தான் இருக்குது. எல்லாமே எக்ஸ்ப்ளோரிங் தான் பண்ணணும். பாருங்க, பாம்பு தெரியுதா உங்களுக்கு ஃபோக்கஸில்? பாம்பு கழுத்தில் போட்டுட்டு தளபதி விஜய் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்டு கையில் வருவா எங்கே கடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது. கடிச்சாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நம்ம உள்ளே வந்துட்டோம். அங்கே பாம்பெல்லாம் இருந்துச்சா, எப்படியோ வச்சுக்க கூடாது. தோல் மேலாம் ஏறி பாம்பு அது எப்படி நான் இங்கே நின்று vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். ஏன்னாக்கா அங்கே பேச முடியல, உங்களுக்கே சவுண்டு கேட்கும். அதனால வந்து உள்ளே எதுவுமே பேசலை. அதனால இது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன். அதனால் வந்து இங்கே நின்று நான் vlog மேக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் பார்க். ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், ஒரு 4-5 ப்ராசஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். தீனியும் இன்னும் கையிலேயே இருக்குது. எப்படிண்ணா இப்படி எக்ஸிட் ஆகணுன்னாக்கா அங்கே ஒரு 2-3 இருக்குது. ஸோ பார்த்துட்டு போயிடலாம். அண்ட் அங்கே இல்லாதது இங்கே என்ன இருக்குனாக்கா அந்த பாம்பு நம்ம கையில் எடுக்கலாம், லிசர்ட். ஸோ அந்த 2க்காக தான் நான் இன்றைக்கி இந்த லொக்கேஷனுக்கு வந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. ஸோ வந்தோம், நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ எக்ஸிட் ஆகுறோம். அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது ஏது இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் சின்ன பசங்க கூட வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் செம்மையாக எடுக்கலாம். இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு மாதிரி இருக்குது லொக்கேஷன். ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன். ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது இங்கே. அண்ட் இப்போது நாம் வந்திருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து முயல் டிபார்ட்மெண்ட். எத்தனை விதமான முயலுங்க இருக்குது இங்கே. டியூட் இங்கே முயல், புறா, எத்தனை விதமான புறா எல்லாம் இங்கே இருக்குது டியூட். இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு இது முயல். இவ்வளோ விதமான முயலுங்க, புறாக்கள், விதவிதமான புறாக்கள் எல்லாம் இருக்குது. நம்ம ப்ரோ கையில் எடுத்துட்டாரே, பறந்துருமா இது? வந்ததுக்கு புறாக்கள் எல்லாம் பார்த்தோம். என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எப்படி டல்லாக இருக்குன்ட்டு. உடம்பு சரியில்லை எனக்கு. 2 நாளாக கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்தேன். சரி vlog மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கையில் தீனி வச்சுட்டு அந்த ஒரு பேர்டே வரலை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னாக்கா அது சாப்பிட்டு வயிறு ரொப்பிருச்சா, அதனால வந்து
நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட் சொல்லிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக பாடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வியூக்கு எந்த மாதிரி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோமா, இங்கேயுமே வந்து புறாக்கள் இருக்குது. அண்ட் டியூட் இந்த முயலெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தாக்கா அதோட நகமெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே கீறிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கே பயமாக இருக்குது. அது முயல் இல்லை, எலி. அண்ட் இது டியூட் இந்த கோழி பாருங்கள் பெருசு குவக் குவக். நான் அப்படி உட்காந்த உடனே ஷாக் ஆகிடுச்சு. பாருங்கள் உட்காந்தாக்கா கத்துது, எந்திரிச்சாக்கா கத்த மாட்டேங்குது, உட்காந்தாக்கா கத்துது. என்னென்ன பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெஹி அண்ட் டியூட் இங்கே ஒட்டகம் வேறு இருக்குது டியூட். பெரிய ஈமு கோழி வேறு இருக்குது. நானும் பாருங்கள் சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி வரேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் யாருக்கு விலாக் மேக் பண்ணுறேன், உங்களுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. இவன் பாருங்கள். ஹாய் டியூட், ஹாய் டியூட். பாருங்கள் டியூட், திஸ் இஸ் த கேமல், திஸ் இஸ் த ஈமு கோழி டியூட். அதோட கழுத்து வந்து ரவுண்ட் டைப்பில் சுற்றி சுற்றி இருக்குது. நீங்களே பாருங்கள். அது இருக்கிறது அப்படி தானே என்னன்னு தெரியல. கழுத்து சுற்றி இருக்குது பாருங்கள். பிளராக தெரியுது இல்லை, சினிமேட்டிக் மோடில் இருக்கிற அதனால தான் வந்து பிளராக தெரியுது உங்களுக்கு. டியூட் இந்த விலாக் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பீகாக், குட்டி வயசு பீகாக். பீகாக் கமான் பீகாக். ஸோ டியூட் ஒரு 4-5 பீகாக் இருக்குது. அண்ட் டியூட் இது வந்து மொத்தம் டாக் செக்ஷன். 2-3 டாக் இங்கே இருக்குது. பட் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குற மாதிரி இல்லை, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஊஞ்சல் இருக்குது, அந்த பக்கம் டாக் செக்ஷன் இருக்குது, நடுவில் நம்ம நிற்கிறோம். அதனால வந்து இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த விலாக் எப்படி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வெஹி அண்ட் டியூட் 200 rupeesக்கு இந்த லொக்கேஷன் ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாய், நம்ம நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம்.